கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சியிலேருந்து வர்றேன். என் பேர் ஜெயராணி. திருச்சியில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தோம். ஆனால் அதுக்கு பத்திரம் வந்து ஒரு 10 வருஷமாக பெரிய போராட்டமே நடந்துருந்துச்சு. அது வந்து கிடைக்க முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு. இப்போ பிரதர் அவங்க வந்து திருச்சியில் வந்து பிஷப் கீப்பர் அந்த ஸ்கூலுக்கு வந்து வந்திருந்தாங்க. பிரதர் என் தலை மேலே கை வச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அந்த வசனத்தை சொன்னாங்க. நான் அந்த வசனத்தை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். பொருத்தனை பண்ண ஒரு 8 மாதத்துல எனக்கு 10 வருஷத்துக்கு கிடைக்காத அந்த பத்திரத்தை 10 வருஷம் கழிச்சு அந்த 8 மாதத்தில் கர்த்தர் அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்தார். அது தேவனுக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வருகிறேன். எனக்கு 2 பசங்க. 2 பசங்களும் கல்யாணத்துக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் தடையாயிட்டே இருந்தது. அப்போ பிரதருடைய இதில் டிவியிலலாம் அவருடைய நிகழ்ச்சி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் எப்படியாவது பிரதருடைய மீட்டிங்க்கு போகணுன்ட்டு நான் ரொம்ப ஆவலாக இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ குன்னூரில் ஒரு மீட்டிங் ஆயத்தமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் பெரியம்மா எனக்கு ஆண்டவர் 3 மாதத்துக்கு முன்னாடி திருமணத்தை முடிச்சிட்டாரு. அப்போ நான் உடனே அந்த மீட்டிங்க்கு போகணுன்னு ரொம்ப சந்தோஷமாக என் மருமக எல்லோரும் சேர்ந்து 3 நாள் குன்னூரில் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தோம். அப்போ ஆதியாமத்தில் 49:25 வசனத்தில் என் மகனுக்காக பாஸ்டையை ஜெபம் பண்ணாங்க. அந்த வசனத்தின்படி என் மகனுக்கு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். சின்ன மகனுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசையாய் உம்மை பார்க்க வருவார்கள், உங்கள் அழகான குரலை கேட்க வருவாங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே என்னென்ன காரியங்களிலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு களி கூறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். முதலாவது, ரட்சிப்பினால் ஒரு களி கூறுதல் உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உண்டு பண்ணின இந்த நாளிலே உங்களை களிகூற பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், முதலாவது உங்க குடும்பத்தை ரட்சிக்கிறத நிமித்தம் ஒரு களி கூறுதல், ரட்சிப்பினாலாகிய ஒரு களி கூறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிறைய குடும்பத்தில் புருஷன் ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, மருமகன் ரட்சிக்கப்படலை, மருமகன் ரட்சிக்கப்படலை என்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம். முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனி ஜெபத்திற்கு வரும் பொழுது, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை ஜெபம் பண்ணுங்க என்று அழுது கொண்டு பெற்றோர்கள் வருகிறதை நான் அதிகமாய் பார்த்திருக்கிறேன், அதற்காக ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் பார்க்கிற ஒரு காரியம், வருகிற பெற்றோர்களெல்லாம் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா போதும் யா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை மனம் திரும்பினா போதும் ஜெபம் பண்ணுங்க, என் புருஷன் ரட்சிக்கப்பட்டா போதும், வேற ஒன்றும் வேண்டாம், ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டாலே போதும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் எங்க ஏசப்பா கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இப்ப நிறைய பெற்றோருடைய கவலையே, அவருடைய மனவேதனையே, என் பிள்ளை சர்ச்சுக்கு வரலையே, நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த பிள்ளை திடீர்னு சர்ச்சுக்கு வர்றதை நிறுத்திட்டானே, திடீர்னு தேவாலயத்துக்கு வர்றதை நிறுத்திட்டாளே, திடீர்னு ஊழியர்களை குறித்து தவறாக பேசுகிறாளே, திடீர்னு வேதத்தில் உள்ள சத்தியங்களை எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாம கேள்வி கேட்கிறாளே, ஐயோ தேவ கோபாக்கினை என் பிள்ளையின் மீது வந்துவிடக் கூடாது என்று அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு கதறி கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டில் உள்ள எல்லார் மேல ஆண்டவர் ரட்சிப்பின் போர்வை இன்றைக்கு போர்த்துகிறார். அல்லேலூயா. இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் பெரிய விழா எடுப்பாங்களாம். அல்லேலூயா. பரலோகமே களிகூருமா. பரலோகத்தை களிகூற வைக்கிற ஒரே காரியம் ரட்சிப்பு. பரலோகத்தின் தேவனை களிகூற பண்ணுகிறதற்கு ஒரே காரியம் நீ செய்தா போதும். நீ ரட்சிக்கப்பட்டா, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டா, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா, அதை விட பரலோகத்தை களிகூற பண்ணுகிற காரியம் ஒண்ணுமே இல்லை. எப்பொழுது பரலோகம் களிகூறம்? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த களிகூறுதல் அடையுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ மனம் திரும்புறதை விட பெரிய காரியம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம் பண்ணினான்? ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ என்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். கடைசி வரைக்கும் அதில் உறுதியாயிருந்தான். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாயிருந்து, உங்களை பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் கேட்கணும், ஏசப்பாட்ட அழகா இருக்கிற அந்த மகள் யாருன்னு கேட்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினால அங்கிகளை தோய்த்து வெளுத்த என் பிள்ளைங்கன்னு உங்களை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. நீங்க 100 பேர் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இல்ல 10 பேர் ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்தா தனியா தெரியணும். மின்னட்டாம் பூச்சி மினுங்கிறது மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் மினுங்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து வாயாடி மனைவி எனக்கு வாச்சான்னு உங்க புருஷன் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆமேன். ஆமா. இல்லை என்னாச்சுன்னா, ஒரு குடிகார புருஷன் எனக்கு வந்து அமைஞ்சாருன்னு ஒரு நாள் உங்களை பற்றி உங்கள் மனைவிகள் சொல்லாதபடிக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையினாலே உங்கள் புருஷர்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சரி, முதலாவது களிகூறுதல் ரட்சிப்பினால களிகூறுதல். 2வது களிகூறுதல் கிருபையினால ஒரு களிகூறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். சங்கீதம் 90 14 15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். உமது கிருபையினால திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இது மோசேயினுடைய சங்கீதம். இந்த சங்கீதம் மோசே எழுதின சங்கீதம். மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நாங்கள் இனி எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். அவன் ஏன் இப்படி ஒரு சங்கீதம் எழுத வேண்டும்? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் இனி களிகூர்ந்து மகிழ பண்ணணும். நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இனி நாங்கள் களிகூறுதலை பார்க்கணும்னு சொல்லி அவன் சொல்றான். ஏன்னா அந்த எகிப்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் பட்ட வேதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் நிமித்தம் பரலோகத்திலே அவர்கள் போட்ட கூப்பிடுதல் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறினபடியினாலே அவர்கள் இதுக்கு மேலே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுதுதான் மோசே சொல்கிறான், ஆண்டவரே இது போல ஒரு கஷ்டகால இனி எங்களுக்கு வரவே கூடாது. இதுக்கு மேலே வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி எங்களுக்கு டெய்லி ஒரு புது கிருபையை நீங்கள் அனுப்பிடுங்கன்னு சொல்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி ஒரு கிருபை அவசியம் அப்படின்றது தெரியுது. அப்படின்னா நீங்க களிகூர்ந்து மகிழணும்னா கிருபை இல்லாம களிகூறுதல் இல்லை. அதனாலதான் மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான், காலைதோறும் உம்முடைய கிருபைகளை அனுப்பி இதுக்கு மேல ஒரு வேதனை வராதபடிக்கு என் ஜனங்கள் இனி காலம் ஃபுல்லா வாழ்நாளெல்லாம் என்று சொல்லுகிறார். வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழும்படி உங்க கிருபையை டெய்லி எங்களுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். அந்த கிருபை உங்களுக்கு தகுதி இல்லாததை பெற்று தரும். தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதிப்படுத்துகிறது தான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை இன்னைக்கு அளவில்லாம உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா.
சிலர் சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு எனக்கு தகுதியே இல்லை, இந்த பதவிக்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை, இவ்வளோ பெரிய குடும்பத்தில் நான் வந்து செட்டில் ஆகிறது எனக்கு எந்த தகுதியும் இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காரியம், இவ்வளோ பெரிய ஒரு சொந்த வீடு, இவ்வளோ பெரிய ஒரு ஆலயம் எனக்கு கிடைக்கிறதற்கு நான் தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவருடைய கிருபை எனக்கு களிகூறுதலை கொடுக்கும்படி இந்த கிருபையினால இந்த காரியம் எனக்கு நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ என்னென்ன காரியம் உங்களுக்கு மனவேதனையை கொடுத்ததோ அந்த காரியங்களிலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை களிகூற பண்ணுவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில ஏழை பிள்ளைகள் வந்து, ஐயா எனக்கு இந்த காரியத்தில் ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இல்லை, எனக்கு பொலிட்டிக்கலில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, எனக்கு எந்த ஆள் பலன் கிடையாது, பணப்பலன் கிடையாது, ஆனால் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைச்சிடணும், எப்படியாவது இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் வந்து செபிக்க வரும்பொழுது நான் சொல்லுவேன், உனக்கு உலக அரசியல் பிரமுகர்களுடைய உலக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு கிடையாது, ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு பரலோக இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த பரலோக இன்ஃப்ளூயன்ஸில் உனக்கு வேலை நடக்க. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து உனக்கு கட்டளை பிறக்கும், அங்கே உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் தான் வேலை செய்யும். சில நேரங்களில் உலக பிரகாரமான இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணினா கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸை மேற்கொள்ளக்கூடிய ஒரே பவர் பரலோக இன்ஃப்ளூயன்ஸால் தான் முடியும், பரலோகத்தின் ஆண்டவரால் தான் முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர். ஒரு முறை ஒரு சகோதரி என்னை ஒரு பெரிய அதிகாரி பழி வாங்கணுன்னே நினச்சிட்டு இருக்கிறாரு. அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்படி ரிட்டையர்ட் ஆகுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாரு. ஏன்னா இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டேட்டு ரொம்ப முக்கியம். முந்தின நாள் ஏதாவது ஒரு காரியத்தை பேசி இவங்களை ரிட்டையர்மெண்ட்டில் குழப்பினேன்னா அவங்க குழப்பி விட்டுறலாம், அதன் பிறகு இவங்க ஜென்மத்தில் இவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எதுவுமே வாங்க முடியாது. அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டை ஒழுங்காக பண்ண விடாமல் முந்தின நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னா முந்தின நாள் நைட்டு திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் ரிட்டையர்மெண்ட்டோ பெனிஃபிட்டோ ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த தாயார் சொல்கிறாங்க, உன்னை நான் ரிட்டையர்மெண்ட் டைமில் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு இருக்கிறார் அந்த அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மகளே, ஆண்டவர் மனசு வச்சா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி உனக்கு ரிட்டையர்மெண்ட் பேப்பரை சைன் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு தைரிய வார்த்தை கொடுத்தா. அதான் சொன்னேன், நீங்கள் நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம் ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதுனா. அவங்களுக்கு படக்குன்னு அடிக்குது. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இதை வச்சு தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், இதை வச்சு தான் லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறேன், எனக்கு வீடு கட்டணும், எல்லாமே என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை வச்சு தான் நிறைய கோட்டை கட்டிகிட்டு இருக்கிறேன், ஒரு ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சுனா அவர் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டார். ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் கையெழுத்து போடாததுனால உன்னை கண்டிப்பாக ஒழுங்காக ரிட்டையர் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு சவால் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு சைன் பண்ணால் தான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை எனக்கு கிடைக்கும், அவர் தான் என்னை ஒழுங்காக ரிலீவ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம் என்னென்னா, ஆண்டவரே, இந்த தாயார் அந்த அதிகாரிக்கு அவ்வளோ பயப்படுறாங்க, இப்போ கூட எதற்காக இவங்க அடைக்கல பட்டணத்தில் தேடி வந்து என்கிட்ட இந்த காரியத்தை சொன்னாங்கன்னா, நீங்கள் தலையிட்டா மட்டும்தான் இதில் ஒரு மாற்றம் வரும், நீங்கள் தலையிடுங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டில் என்னுடைய பலன் என்னன்னு நான் விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. சொல்லிட்டு போயிட்டார். அவங்கள அனுப்பி விட்டேன், ஆறுதல் சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். நெருக்கமான நாட்கள் ஃபைல் இஞ்சிஞ்சாக ஒவ்வொரு டேபிளாக போய் கடைசியாக அந்த மேல் அதிகாரியுடைய டேபிளில் வர்றதுக்கு முந்தின நாள் திடீர்னு பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய அந்த அதிகாரி அவருடைய வீட்டில் அவங்க அம்மாவோ யாரோ ஒரு பெரியவங்க திடீர்னு உடம்பு முடியலை, சீரியஸாக இருக்காங்கன்னொன்னா அவர் என்ன பண்ணுவார், லீவ் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்போ அடுத்த நாள் இது சைன் ஆகி ஆகணும். அப்போ இதுக்கு டெம்பரரி இன்சார்ஜ் அப்படின்னு ஒரு அதிகாரியை போடுவாங்க. இப்படிப்பட்ட லீவில் போகும்போது அன்னைக்குள்ளால் சைன் பண்ணித்தான் ஆகணுன்றோட பேப்பர்ஸை சைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு அதிகாரியை டெம்பரரி அப்படின்னா இன்னொரு செக்ஷனில் இருப்பாங்க, அவங்க இதையும் சேர்த்து பார்த்துக்கணும், அவங்க வர்றது வரைக்கும்னு கொடுப்பாங்க. அழகாக அவர் சைன் போட்டார். அந்த அம்மாவுக்கு அடுத்த நாள் காலையில் அழகபடியாக ரிலீவ் பண்ணிட்டாங்க, எல்லா பெனிஃபிட்ஸோடு வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஐயோ 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 எப்படி போனேன், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, எழுதுனது எழுதுனது. ஹல்லேலூயா. அதான் சொல்லுவேன், நம்ம எப்போவுமே நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தின் தேவன் மேலே இருக்கணும்.
இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளோ அரசாங்கமோ உனக்கு எதிராக நின்னாலும் பரலோகம் உனக்கு ஆதரவாக இருந்ததுன்னா இந்த உலகத்தால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் கிருபை. அந்த தாயாருக்கு ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை, என் கிருபை போதும், உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காரியத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், நீ சமாதானத்தோட. அதுதான் கிருபை. அந்த கிருபை உங்களை கலிகூற பண்ணும்படிக்கு எந்தெந்த காரியத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் வாழ்க்கையில் அவசியமோ அத்தனையும் ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமேன். மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உனக்காகவே ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். உனக்காகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீ மகிழ்ந்து களிகூறு. சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளும் வெளியே வர முடியாத ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கொண்டு யார் எனக்கு உதவி செய்வார்? எப்படி இந்த மகா பெரிய கடனிலிருந்து வெளியே வருவேன்? இவ்வளவு பெரிய வழக்கில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் இந்த சொத்தை எனக்காக வழக்காடி மீட்டு தருவா? யார் என் பிள்ளையுடைய விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்? கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. நேற்றைக்கு வரைக்கும் இது இவங்க வீட்டு பிரச்சனையா இருக்கலாம்ப்பா, இதுக்கு மேல ஏசப்பா வீட்டு பிரச்சனையாக எடுத்து என் பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடு, என் பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ண. எந்தெந்த பிள்ளைகளுக்கு டைவர்ஸ் கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு களி கூறுதலை கொண்டு வாங்கப்பா. இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் என்று நான் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு செபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்கள்ல என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறத விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களோ, இவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வார். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவரை பிடித்து கொள்வார்களாக, ஆண்டவரை வைராக்கியமாய் பற்றி கொள்வார்களாக. உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீர். அதன் நிமித்தம் இந்த குடும்பத்தில் ஒரு பூரண சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இனி இவங்க குடும்பத்தில் எந்த விதமான வழக்குகளோ, தேவையில்லாத பிரச்சனைகளோ, சண்டைகளோ, தேவையில்லாத எந்த விதமான சத்துருடைய ஆதிக்கமோ இருக்கக்கூடாதுப்பா. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அத்தனையும் வாய்க்காதே போகட்டும். யார் இந்த மாந்திரிக கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? இந்த செய்வனை கட்டு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து கொண்டிருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து என் கிருபை அதற்கு போதும் என்று சொல்லுகிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய இந்த மாந்திரிக வல்லமையில என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இனி அதை தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வியாதியிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும். உன்னுடைய வியாதியிலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம். வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுகிற சில பிள்ளைகளை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு 4 சென்ட் பூமியாவது வாங்கி தந்து எனக்கு ஒரு வீடை கட்டித்தாங்க ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி வேதனையோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபையை பேஸ் பண்ணி ஒரு இடத்த நீங்க வாங்கி கொடுங்க. நீங்களே அந்த வீட்டையும் கட்டி கொடுங்க. தாவீதை பார்த்து சொன்னீர், உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்னேன். அதன் பிறகு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தீர். என் பிள்ளைகளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்பேன் என்று நீர் சொல்லுங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த வீட்டில் நீர் பிரசன்னராகி என் பிள்ளைகளை சீக்கிரத்தில் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.